பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 17வது அத்தியாயம் சிரத்தாத்திர விபாக யோகம். இதில் நம்ம இன்றைக்கி 7, 8, 9 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதாவது உணவு சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் சாத்வீகம், ரஜோ, தமோ 3 வகையாக பிரித்து வச்சுக்கிறார். அவர் பிராமணாளுக்கு ஒரு சாப்பாடு, இந்த சாப்பாடு யாரெல்லாம் ஒரு சாத்வீக குணம் சாப்பிட்றாங்களோ அவங்களாம் சாத்வீகர்கள். ரஜோகுணத்தை மட்டன், சிக்கன், மிலிட்ரி மேன்லாம் சாப்பிட்றவங்களாம் ரஜோகுணத்துக்கு, தாமச குணத்துக்கு உண்டானது உணவுன்னு சொல்கிறார். அது என்னன்றதை பார்ப்போம். இங்கே ஒவ்வொருவருக்கும் விருப்பமான உணவும் 3 வகைப்படுகிறது. எல்லாருக்கும் எல்லாமே சாப்பிட்லாம். ஆனால் அது 3 வகையான உணவுகள். சாத்விக குணம் சாப்பிட்டாலும் சரி, அப்போ இந்த ரஜோகுணம் சாத்விக சாப்பிடக்கூடாதுன்னு தெரியல. எல்லாருக்கும் அந்த எந்த உணவுனாலும் அவங்க சாய்ஸ், எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சாத்வீக உணவு, ரஜோகுண உணவு, 3 வகையாக பிரிச்சுக்கிறார் உணவுகளை. அது ஒவ்வொருவருக்கும் விருப்பமான உணவும் 3 வகைப்படுகிறது. யாகமும் தபசும் தானமும் அங்கனமே அமைந்துள்ளன. யாகமும் அப்படி தாங்க, சாத்வீக யாகம், ரஜோ யாகம், தமோ யாகம். தவம் பண்ணுறதுக்கு அப்படி 3 வகையாக பிரித்து வச்சுக்கிறார். தானமும் அப்படியே தான் இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, ஆயுள், அறிவு, பலம், ஆரோக்கியம், சுகம், ருசி ஆகியவைகள் வளர்ப்பவைகள், ரசமுள்ளவைகள், பசையுள்ளவைகள், வலிவு தருபவைகள், இன்பமானவைகள் ஆகிய ஆகாரங்கள் சாத்வீர்களுக்கு பிரியமானது. சாத்வீக குணமுடையவர்களுக்கு இந்த உணவுலாம் பிடிக்குமா. அதுக்கு அடுத்தது கசப்பு. ரஜோகுணத்தாருக்கு என்னென்ன உணவு பிடிக்குன்னா, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, பெரு வெப்பம், காரம், வறட்சி, எரிச்சல் மிகுந்தவையும், துன்பம், துயரம், நோய் உண்டு பண்ணுவதும் ஆகிய உணவுகள் ரஜோகுணத்தாருக்கு பிரியமானவைகள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ரஜோகுணத்தாச்சா. அடுத்து தமோ குணத்து உடையவங்களுக்கு எப்பேற்பட்ட உணவு பிடிக்குன்னா, யாமம் கழிந்த யாமம் ஒரு ஒன்று பகலுக்கு பழைய சாதம்னு வச்சுக்கேன். யாமம் கழிந்த சுவையற்ற, அதுவும் பழைய சாதமாக இருந்தால் கூட இப்போ நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாத சுவையற்ற, துர்நாற்றம் எடுத்த, பழைய, எச்சிலான, தூய்மையற்ற உணவு தமோ குணத்தாருக்கு பிரியமானது. ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இப்போ இந்த இது மாதிரி சொல்லி பகவான் ஒவ்வொன்றுத்துலேயும் தவத்துலேயும் 3 பிரித்து வச்சுக்கிறாரு. தானம் பண்ணாலும் சாத்விக 3 வகையாக பிரிச்சுக்கிறாரு. அதேமாதிரி யாகமும் 3 வகையை பிரிக்கிறது. உணவும் 3 பிரிவு, எல்லாத்துலேயும் 3 இருக்குது. இது இந்த அத்தியாயத்தில் தவம்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லியிருக்கிறார். பார்ப்போம். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.